ஒரு 33 அடி அகலம் கொண்ட ஒரு நீர்வழி பாதையால உலகம் ஸ்தம்பிக்க போகுதுன்னு சொன்னவங்கனால நம்ப முடியுதா? அதோட தொடக்கமாக பிலிப்பைன்ஸ் நாடு எங்க கிட்ட 45 நாளுக்கான எரிபொருள் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த பாதை மூடினால உலகம் ஃபுல்லா இப்ப எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருக்கு. அந்த நீர்வழி பாதையோட பேர் தான் ஹர்முஸ் ஜலசந்தி, அதாவது த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்முஸ்னு அழைப்பாங்க. இந்த நீர்வழி பாதை ஓமனுக்கும் ஈரானுக்கும் இடையே அமைஞ்சிருக்கு. இந்த சிறிய நீர்வழி பாதை தான் இந்த உலகத்தோட எரிசக்தி இதயமாகும். அதாவது இந்த கடல் வழியா டெய்லி 20ல இருந்து 25% வரை, அதாவது 21 மில்லியன் க்ரூட் ஆயில் இந்த வழியா தான் பயணிச்சு உலகம் ஃபுல்லா சப்ளை ஆகுது. அது மட்டும் இல்ல, எல்என்ஜி கேஸ் அதாவது இயற்கை எரிவாயு 20% இங்க இருந்து தான் உலகத்துக்கு சப்ளை ஆகுது. ஏசியாக்கு மட்டும் 80% க்ரூட் ஆயில் இந்த வழியா கடந்து தான் இறக்குமதி ஆகுது. ஆனா இப்போ யுஎஸ்ஏக்கும் ஈரானுக்கும் நடக்கிற போர்ல ஈரான் இந்த நீர்வழி பாதையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்படியே இந்த போர் நீடிச்சுச்சுன்னா பெட்ரோல் டீசல் விலை விண்ணை முட்டும். அதனால மற்ற பொருட்களோட ரேட்டும் அதிகரிக்கும். இது மட்டும் இல்ல, பங்கு சந்தை கடும் சரிவை சந்திக்கும். ஹர்முஸ் ஜலசந்தி சாதாரண நீர்வழி பாதை அல்ல, உலக நாடுகளோட ரத்த நாளம்னே சொல்லலாம். இப்ப நடந்துட்டு இருக்க போர் எப்ப நிற்கும், அந்த ஹர்முஸ் ஜலசந்தி எப்ப திறப்பாங்க தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இன்னும் இது போல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க இந்த சேனலுக்கு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.